ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஆசிரியர் பயிற்சியை பிஎடோ அல்லது டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸோ முடிச்சுட்டு ஏதோ ஒரு சுயநிதி பள்ளிகளில் பணிபுரிஞ்சுட்டு எப்பயாவது ஒரு நாள் நாம் ஒரு அரசு பணியாளராக ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனவோட ஒரு தனியார் பள்ளியிலையோ அல்லது ஏதோ ஒரு கிடைச்ச வேலையில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு சொற்பமான சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம் இந்த காணொளி மூலமாக அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழக அரசு சார்பாக 2025-26 ஆண்டுக்கான அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தேர்வு கால அட்டவணை, முதுகலை ஆசிரியர், பிடி இது எல்லாத்துக்குமே விட்டுருக்காங்க. அப்போ இந்த தேர்வுகள் வருடம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. டிஆர்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. முதுகலை ஆசிரியர் தேர்வுலாம் வந்து 2 வருடத்துக்கு ஒரு முறை நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த முறை 2021 கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ இதன் மூலமாக ஒரு சில விஷயங்களை உங்களோட இந்த காணொலி மூலமாக பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு 12 வருடங்கள் வந்து ஒரு தனியார் சுயநிதி பள்ளி, கல்லூரி இதிலெல்லாம் வந்து பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு 12 வருடம் ரொம்ப கடினமான காலகட்டம். நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நானும் ஒரு தனியார் சுயநிதி பள்ளிகளில் வந்து அனுபவப்பட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு 8 பாட வேலை அங்கே இருக்குது அப்படின்னா 8 பாட வேலையுமே நமக்கு கிளாஸ் இருக்கும். ரெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு வேலையே இருக்காது. ஸ்டாஃப் ரூம்னு ஒன்று தனியாக இருக்காது. நம்ம அதே எந்த வகுப்புக்கு நம்ம இன்சார்ஜோ அந்த வகுப்புலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். மதிய உணவும் அந்த வகுப்புலேயே இருந்து நாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். 8 பாட வேலையுமே வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப துயரமான நிகழ்வு. தொண்டை கத்தி வத்து போயிடும் அந்த சின்ன பசங்க கிட்டலாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்கும். அப்புறம் அங்கே பெற்ற சம்பளமும் நாம் வாங்கின 2009 வாங்கின முதல் சம்பளம் 1500 ரூபாய். இன்றைக்கும் அந்த சம்பளம் இந்த வருடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 5000 - 10,000, அதிகபட்சம் 10,000 ஒருத்தருடைய சம்பளம்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு 30 நாள் இது பண்ணும்போது 350 ரூபா இந்த அளவு தான் வருது. ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு வந்து 350 ரூபாய் வச்சு ஒருத்தர் ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமமான காரியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பணியில் சேரும் பொழுது சான்றிதழை வாங்கி வச்சுக்குவாங்க. அது அவங்களுடைய பிடி அப்படின்னு சொல்லிக்குவாங்க. நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்மளால் அந்த வேலையை விட்டு வெளியவும் வர முடியாது. அப்படி வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3 மாதத்துக்கான நம்ம வந்து சம்பளத்தை முன்னாடியே கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அவங்க வெளியே அனுப்புனாங்கன்னா 3 மாதம் சம்பளம் நமக்கு கொடுப்பாங்களான்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. நீங்கள் இத்தனை வருஷம் கண்டிப்பாக வேலை பார்த்தாகணும்னு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை உள்ளே நம்மளால் வர முடியாது. நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறதுனால நாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அடிமை ரேஞ்சுக்கு ஆளாயிருவோம். எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிற மாதிரி ஆகி போயிடும். அதுலேயும் முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்கெல்லாம் வந்து அந்த டீச்சிங் அப்படிங்கிற வேலையை தாண்டி எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், நிகழ்ச்சி எதுனாலும் நம்மளை கூப்பிட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அங்கே நிறையா இருக்கும். நம்மளோட தேவைக்கு லீவு நமக்கு கிடைக்காது. மாதத்தில் ஒரு நாள் கேஷுவல் லீவு, தற்செயல் விடுப்புன்னு தருவாங்க. அந்த ஒரு நாள் விடுப்புமே நம்ம இஷ்டத்துக்குலாம் எடுக்க முடியாது. அன்றைக்கி யாராவது வேற ஒருத்தங்க கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு தரமாட்டாங்க. ஒருவேளை அந்த ஒரு நாள் லீவை தாண்டி நமக்கு எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்து அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் நம்ம வண்டியில் விழுந்து ஏதாவது ஆகியிருந்தால் கூட அந்த நம்ம லீவு போட்ட நாளுக்கும் சம்பளம் வந்து பிடித்தம் செஞ்சுருவாங்க. ஒரு ஸ்டாஃப் ரூம்னு ஒன்று தனியாக மேக்ஸிமம் இருக்காது. நம்ம வந்து அந்த வகுப்புலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் பார்த்தேன் ஒரு ஸ்கூலில் பார்க்கும்பொழுது அந்த வகுப்புக்கு வெளியே அந்த நுழைவாயிலேயே வந்து கேமரா இருந்தது. அந்த வகுப்பு சப்போஸ் எப்போயாவது ஒரு வகுப்பு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னாலும் அந்த கிளாஸுக்கு வெளியவே டேபிளில் போட்டு உட்காந்து அங்கேயே பேப்பர் திருத்தணும், இந்த மாதிரி ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்லாம் இருக்கும். இதெல்லாம் எல்லா பள்ளிகள்லேயும் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கல்வி நிறுவனங்கள் மதிய உணவுலாம் இலவசமாக நல்ல தரமான உணவு கொடுக்குற நிறுவனங்கள் இருக்குது. ஒரு சில ஸ்கூலில் அதேமாரி பாண்டு போட்டுட்டு வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்கிற பிரச்சனை இருக்குது. ஸ்கூல் வேனில் மாணவர்களை ஏற்றிட்டு போகிற வேனில் டீச்சர்ஸை ஏற்றிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய துயர கதைகள் இதெல்லாம் நானும் அனுபவப்பட்டுட்டு வந்திருக்கேன். என்னுடைய சான்றிதழ்லாம் ஒரு கல்வி நிறுவனத்தில் கொடுத்துட்டு
அதை வாங்க முடியாமல் நிறைய இஷ்யூஸ்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாண்டி வந்து அதுக்கப்புறம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிச்சயம் இது மாதிரி நிறைய கஷ்டங்களை எல்லாருக்கும், ஒரு தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே இருக்கும். இதனால் என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்து நான் ஆசிரியர் பணிக்கே வரலை, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சம்பளமும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேறு வேலைக்கு மெடிக்கல் ட்ரிப்பாக போயிருக்கிறாங்க. வேறு இது மாதிரி கிடைக்கிற வேலைக்கு நல்ல சம்பளம் இதை விட அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டுலாம் போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த சுயநிதி பள்ளிகளில் இருக்கக்கூடிய நம்மளைப் போல உங்களைப் போல இந்த ஆசிரியர்கள் எல்லாரும் இந்த அரசு பணிக்கு தேர்வாகிறத பற்றின என்னுடைய ஒரு சில உங்களுக்கான பரிந்துரைகளை இந்த காணொலி மூலமாக சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் அரசு பணிக்கு தேர்வாகி வரலாம். எப்படியாவது கஷ்டப்பட்டு நாம் ஒரு அரசு பணியாளராக, ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்குது. அந்த கனவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ நாம் பார்த்துட்ருக்க இந்த வேலையில் சம்பளம் குறைவு, அதே மாதிரி வேலையும் ரொம்ப கஷ்டம், நிறைய ஒரு கொடுமையான கடினமான காலகட்டங்களெல்லாம் தாண்டி தான் நாம் இந்த வேலையை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம ஃபேமிலியையும் சமாளிக்க வேண்டியிருக்கு, விடுப்பு கிடைக்காது, இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை நோக்கி இது வருடம் வந்துட்டுருக்கு. அதேமாதிரி அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிறாங்க. அது இல்லாமல் ரயில்வேயில் ஆசிரியர்கள் எடுக்கிறாங்க. மத்திய அரசில் ஒன்றிய அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எக்ஸாம்ஸ் நடக்குது. இது மாதிரி நிறைய பணிகள் இருக்குது. இதெல்லாம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு இந்த காலகட்டம் அதிகபட்சம் போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படணும். வேலைக்கு போயிட்டே படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் வேறு வழி இல்லை, கஷ்டப்பட கற்றுக்குவோம். கொஞ்சம் இப்போவே நீங்கள் உடனே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் வேணாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே முதுகலை பட்டம் வச்சுருப்போம், பிஜி வித் பிஎட் இருக்கும். அதனால் எல்லாருமே மேக்ஸிமம் பிஜிடிஆர்பியை தயார் பண்ணுங்கள் அதுக்கு. ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக கால்ஃபர் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது, ஹெச்எம் ப்ரொமோஷன் இருக்குது. அதனால் அதில் வேக்கண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அதை விடாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் நம்முடைய கடின உழைப்பு கண்டிப்பாக இதுக்கானது போதும். ஏன்னா நம்முடைய பாடத்தை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் இது நிச்சயமாக போதும். இதை படிக்க தொடங்கும் போது சிலபஸை தெளிவாக நீங்கள் ஒரு டிஆர்பி சிலபஸை வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சிலபஸை ஒரு யூனிட்டுக்கும் ஒரு தனித்தனி நோட்டு போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று நம்ம வெளியே எங்கேயும் யார்கிட்டையும் மெட்டீரியல் வாங்கி அங்கே வாங்கணும் இங்கே வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட நீங்கள் ஓனாக மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப சிறந்தது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு மெட்டீரியலை அவருடைய பார்வையில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார், சின்னதாக நோட்ஸாக. நாம் அந்த பாட புத்தகத்திலேருந்து படித்து அதில் நாம் நோட்ஸ் எடுத்து பண்ணும்போது தான் அது ரொம்ப நமக்கு புரிஞ்சதாக, நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நாம் தயார் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு சாப்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த சாப்டர் ஒரு தனி நோட்டில் அந்த சிலபஸை முதல் பக்கத்தில் ஒட்டிட்டு அந்த நோட்டு ஃபுல்லாக அந்த சிலபஸில் இருக்கிற எல்லா தலைப்பு கீழையும் படிங்க. முதல்ல பள்ளிக்கூட புத்தகங்களில் இருக்கிறத படிங்க. ஸ்கூல் புக்ஸு 6th to 12th எல்லா புக்ஸ்லேயும் இருக்க அந்த சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே டைட்டில் நம்ம டிகிரி லெவலில் இருக்கிறதும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்திங்கன்னா பிஜிக்கு இருக்கிற நிறைய டைட்டிலில் எல்லா பாடவாரியாகவும் நெட்டு ஸ்லெட்டுக்கெலாம் கிளாஸ் ஆன்லைனில் எடுக்கிறாங்க. இங்கிலீஷில் இருக்கிற கிளாஸஸ்லாம் கூட சூப்பராக எடுக்கிறாங்க. ஒரே ஒரு தலைப்பில் நிறைய செய்திகளை நாம் கலெக்ட் பண்ணி நம்முடைய நோட்டில் நாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுதான் ஒரு சிறந்த மெட்டீரியல். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியார் பள்ளியில் பணிபுரிகிற, இல்லை தனியார் ஏதோ ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்களாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வீக்கெண்டு கிளாஸஸ் ஏதாவது ஒன்று முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க தயார் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு டைம் ஷெட்யூல் போட்டுக்கோங்க. காலையில் ஏர்லியராக. இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான், ஆனால் வேறு வழி இல்லை. நாம் நிச்சயமாக ஒரு நல்ல இடத்துக்கு நாம் போய் சேரணும். நம்ம அந்த அரசு வேலை நமக்கு நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா இது எல்லாத்தையும் தாங்கிக்க தான் வேணும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு தான் நிறைய பேர் படித்து நம்ம கூட இருக்கிறவங்க, இப்போ நம்ம ஆசிரியர் பணியில் அரசு பணியில் இருக்கிறவங்க எல்லாம் யார்? நம்ம கூட இருந்தவங்க, நம்மளோட பணி புரிஞ்சவங்க, நம்ம பக்கத்தில் இருந்தவங்க, இவங்க எல்லாம் தான் அந்த வேலைக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அரசு அவங்க சார்பில் ஒவ்வொரு நூலகத்துக்கும் போய் பாருங்கள். அந்த நூலகத்தில் நான் போய் பார்த்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சின்ன சின்ன பசங்க இப்போ டிகிரி முடிக்கிறவங்க இவங்க எல்லாருமே பார்த்தா
முழு நேரமும் அந்த லைப்ரரியில் உட்காந்து அவங்க அரசு பணிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த எல்லா லைப்ரரியிலையும் வந்து ஒய்ஃபை இலவசமாக தரப்படுது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக. அனைத்து எல்லா புத்தகங்களும் அங்கே வந்து நமக்கு அவைலபிளாக, எல்லா மெட்டீரியல்ஸும், அதாவது 6th to 12th வரை இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் எல்லா நூலகத்துலேயும் இலவசமாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்க நமக்கு டைம் தரப்படுது. ரொம்ப நீங்கள் இப்போ சப்போஸ் நாம் வீட்டில் படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் பாடத்தை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போய் படிங்க. அங்கே அந்த மாணவர்கள் எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாம் படிக்கும்போது அது நிச்சயமாக அது வந்து நமக்கு இன்னும் அதிகமான ஒரு நல்ல இதை கொடுக்கும். ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அதில் நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் அரசு பணிக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் புதுசாக நிறைய பேர் வர்றாங்க. ஏற்கனவே படித்தவங்க நிறைய பேர் அரசு பணிக்கு தேர்வாயிட்டு வந்துக்கிட்டும் இருக்கிறாங்க. நமக்கு இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா அதை முடிவெடுக்க வேண்டியது நாம தான். இதை தாண்டி நாம தான் வரணும். நம்மளுடைய வேலைக்கு நாம தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். நிச்சயமாக இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. எல்லாமே இருக்கத்தான் செய்யும். நமக்கான நிறைய இதெல்லாம் நடக்கும். துயரம் வரும், குடும்ப கஷ்டம் இருக்கும், வேலையில் கஷ்டம் இருக்கும். இது எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதே சூழலில் இருந்து தான் நம்ம கூட வர்றவங்க எல்லாருக்கும் இந்த சூழல் இருக்குது. அதனால் நிச்சயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு முதுகலை ஆசிரியருக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் முழுமையான அந்த கற்றல் வேணும். சிலபஸை முழுவதுமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உளவியல் வந்து பாடப்பிரிவில் இருக்கிற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கான பதில் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கேன். அதனால் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நிச்சயமாக இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து வர்ற அந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேர்வில் நாம் நிச்சயமாக தேர்ச்சி பெற்று, இல்லை ஏதோ ஒரு அரசு பணியாளர் தேர்வில் தேர்ச்சி பெற்று நிச்சயமாக நம்ம வந்து நீங்கள் எல்லோரும் அரசு பணியாளராக விரைவில் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். இந்த காணொலியை முழுசாக பார்த்தவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.